இன்றிலிருந்து அடுத்த புத்தகத்தை பார்க்க போகிறோம். இந்த புத்தகமும் பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள்ல ஒன்று. ரொம்ப ரொம்ப சின்ன புத்தகம். இந்த யோனா புத்தகம் மாதிரி 4 அதிகாரங்களை கொண்ட மிக சிறிய புத்தகம். ஆனா புத்தகம்தான் மிக சிறியதே தவிர அதனுடைய வலிமை மிக அதிகம். கடுகு சிறுத்தாலும் காரம் சிறுக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல இது சின்ன புத்தகமா இருந்தாலும் அற்புதமாக கடவுளுடைய குணாதிசயங்களை ஒளிவீச செய்கிற ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்கிறது. நாம் பார்க்க போகிற இந்த புத்தகம் கர்த்தருடைய அற்புதமான பராமரிப்பின் செயல்களை நமக்கு விளக்குகிறது. காட்ஸ் ப்ரோவிடன்ஸ் சொல்லுவாங்க. காட்ஸ் ப்ரோவிடன்ஸ். யோனா புத்தகத்தை பார்க்கும்போது அங்க கடவுளுடைய குணாதிசயத்தை பார்க்கிறோம், காட்ஸ் சாவர்னிட்டி. இங்க காட்ஸ் ப்ரோவிடன்ஸ், கடவுளுடைய அற்புதமான பராமரிப்பின் செயல்களை விளக்குகிற ஒரு நல்ல புத்தகமாக இந்த புத்தகம் இருக்கிறது. நான் ஏற்கனவே பலமுறை உங்களுக்கு சொல்லி இருக்கிறது போல, கடவுள் எல்லாவற்றையும் படைத்த பின்பு அவைகளையெல்லாம் அவைகளுடைய வழிகளின்படி போக விட்டுவிடவில்லை. தான் தோன்றித்தனமாக தம்முடைய படைப்புகள் செயல்பட கடவுள் அவைகளை விட்டுவிடவில்லை. தாம் படைத்த அனைத்து படைப்புகளையும் கடவுள் பராமரிக்கிறார். அந்த பராமரிக்கிறார் என்கிற அந்த வார்த்தை எதை குறிக்கிறது? எதை குறிக்கிறது? காட்ஸ் ப்ராவிடன்ஸ். நிறைய பேர் என்ன நினைக்கிறதுனா, கடவுள் பராமரிக்கிறார் என்றால் என் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து என்னை நடத்துகிறார். ஒரு கிறிஸ்தவனாக விசுவாசியாக நான் கடவுளின் பராமரிப்பிற்குள்ளாக இருக்கிறேன் என்று சொல்லுவோம். காட்ஸ் ப்ராவிடன்ஸுக்குள்ள இருக்கிறேன். அப்ப இந்த கடவுளுடைய பராமரிப்பு என்றால் என்னன்னு கேட்டா, என்னுடைய அனுதின தேவைகள், என்னுடைய ஆத்தும தேவைகள், என்னுடைய சரீர பிரகாரமான தேவைகள் அனைத்தையும் கடவுள் சந்தித்து பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் தான் எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதுதான் காட்ஸ் ப்ராவிடன்ஸ் நம்ம நினைக்கிறோம். ஒரு வகையில் அது உண்மைதான், அதுல தவறு இல்லை. ஆனா கடவுளுடைய பராமரிப்பு என்பது அதையும் தாண்டி பெரிதாக நிற்பதாக வேதம் நமக்கு காட்டுகிறது. நம்முடைய முன்னோர்கள் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற 1689 விசுவாச அறிக்கையில 5வது அதிகாரம் பராமரிப்பு என்கிற தலைப்பின் கீழாக இருக்கு. நான் இப்படி சொல்லும் போதே உங்க கண்ணெல்லாம் திறந்து பார்த்திருக்கணும். ஏன் தெரியுமா? அந்த அதிகாரத்துக்கு தலைப்பு வெறும் பராமரிப்பு அல்ல, தெய்வீக பராமரிப்பு. இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, ஒரு நாளைக்கு ஒரு சாப்டராவது விசுவாச அறிக்கையில வாசிக்கணும். மொத்தம் 32 சாப்டர். மாச கடைசியில கொஞ்சம் சொச்சபட்ச அதிகாரத்தை சேர்த்து வாசிங்க. ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்தை நீங்க ஒரு வருஷம் வாசிங்கன்னா இந்த விசுவாச அறிக்கையோட உங்களுக்கு இருக்கிற நெருக்கம் பழக்கம் அதிகமாகும். நீங்க வாசிக்க 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 சத்தியத்தை அருமையாக நீங்க நிலைநிற்கலாம். நிச்சயமா ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்தை வாசிச்சு முடிச்சிடலாம். அதிகபட்சம் போனா 8 இருந்து 10 பத்திகள் மட்டுமே ஒவ்வொரு அதிகாரங்கள் இருக்கும். சில அதிகாரங்கள் 3 பத்தி, சில அதிகாரங்கள் 5 பத்தி, அப்படி சுருக்கமா இருக்கும். நீங்க இதை ஒரு முறையாக ஒரு பயிற்சியாக கொண்டு வாங்களேன். தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட சொல்லிடுங்க, விசுவாச அறிக்கையில எத்தனை பத்தி, எத்தனை அதிகாரம் இருக்கு? 32 அதிகாரம் இருக்குங்க. 5வது அதிகாரம் என்ன? தெய்வீக பராமரிப்பு. பாத்தீங்களா, அந்த வார்த்தையே எவ்வளவு பெரிய அழுத்தத்தோடு இருக்கு பாருங்க. பராமரிப்பு என்கிற வார்த்தைக்கும் தெய்வீக பராமரிப்பு என்கிற அந்த வார்த்தைக்கும் எத்தனை வேறுபாடு இருக்கிறது, எவ்வளவு ஆழமா இருக்குன்னு பாருங்க. அதனால கொஞ்சம் அந்த விசுவாச அறிக்கையெல்லாம் படிங்க. அந்த விசுவாச அறிக்கையில தெய்வீக பராமரிப்புல நம்முடைய முன்னோர்கள் வேதம் முழுவதும் இருக்கிற கடவுளுடைய பராமரிப்பின் செயல்களை அருமையாக தொகுத்து கொடுத்திருக்கிற போது அவர்கள் சொல்லுகிறது என்னன்னா, கடவுள் தாம் படைத்த எல்லாவற்றையும் பராமரிக்கிறார். அவருடைய பராமரிப்பின் செயல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள். சில காரியங்களை வாசிக்கிறேன். ஏற்கனவே இதை நான் வாசித்திருந்தாலும் இந்த நேரத்தில் இது நமக்கு ரொம்ப தேவை. அதுல முதல் பத்தி பாத்தீங்கன்னா, அனைத்தையும் படைத்த நல்லவராகிய கடவுள். அந்த வார்த்தைகள் எல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. எல்லாவற்றையும் படைத்தவர் அந்த கடவுள் மட்டுமே. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் நல்லவராக இருக்கிறார். தமது அளவற்ற வல்லமையாலும் ஞானத்தாலும் மிகுந்த விவேகமுள்ள தமது பரிசுத்த பராமரிப்பினாலும் பெரிதானதிலிருந்து சிறிதான எல்லா படைப்புகளையும் பொருள்களையும் தன்னுடைய படைப்பின் நோக்கத்தின் நிறைவேறுதலுக்காக
தாங்கி ஆண்டு வருகிறார். அந்த பராமரிப்பு எதை நோக்கமாக கொண்டிருக்கிறது தெரியுமா? உங்ககிட்ட கேட்டா என்ன சொல்லுங்க? நான் நல்லா இருக்கணுங்க, அதாங்க ஆண்டவருடைய பராமரிப்பின் செயல். அது உண்மைதான், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆனா உண்மையிலேயே எது உண்மை அப்படின்னா இங்க எழுதியிருக்கிறாங்க பாருங்க. தன்னுடைய படைப்பின் நோக்கத்தின் நிறைவேற்றுதலுக்காக. எல்லாவற்றையும் படைத்த போது ஒவ்வொன்றையும் கடவுள் எதற்காக படைத்தாரோ அந்த படைப்பின் நோக்கத்தை நிறைவேற்றுகிறது தான் கடவுளுடைய பராமரிப்பின் செயல். அதற்காக தாம் படைத்த எல்லாவற்றையும் அவர் தாங்கி வழிகாட்டி ஆண்டு வருகிறார். பாத்தீங்களா? அந்த ஆளுகை செய்கிறது ரொம்ப முக்கியமானது. தொடர்ந்து அவங்க எழுதுறாங்க, தவறா நிலையுடைய முன்னறிவாலும் தமது சுய சித்தத்தின் தன்னறிமையுள்ள மாறா திட்டத்தின் மூலமும் மகிமையுள்ள தமது ஞானம், வல்லமை, நீதி, எல்லையற்ற நற்குணம், இரக்கம் ஆகியவற்றின் துதிக்காகவும் கடவுள் அனைத்தையும் ஆண்டு வருகிறார். சாவரன், சர்வ ஏகாதிபத்தியத்தோடு அவர் ஆண்டு வருகிறார். எல்லா செயல்களையும் ஆண்டு நடத்துகிறார். எதற்காக ஆண்டு நடத்துகிறார்? மறுபடியும் நீங்க கேட்டீங்கன்னா அப்படி சொல்லக்கூடாது. கடவுளுடைய பராமரிப்புல என்னங்க செய்கிறார் ஆண்டவர் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்? எனக்கு நல்லா இருக்கணும்ன்றதுக்காக எல்லாம் செய்யறாருங்க. என்ன சொல்லணும்? கடவுள் அவருடைய மீட்பின் திட்டத்துக்காக அவர் தீர்மானித்த எல்லா காரியங்களையும் ஆண்டு நடத்துகிறார். அதற்குள்ளாக அடங்கி இருக்கிறது என்ன? சிறிதானதிலிருந்து பெரிதான வரைக்கும் எல்லா செயல்களும், ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கிற செயல்கள் முதற்கொண்டு அவர் ஆளுகிறார். எதற்காக அதை செய்கிறாரா? தன்னுரிமையுள்ள அவருடைய மாறா திட்டத்தின் மூலம் அவருடைய ஞானம், வல்லமை, நீதி, எல்லையற்ற நற்குணம், இரக்கம் இதெல்லாம் பார்த்து அவர் துதி பெறுவதற்காக, அவர் மகிமை அடைவதற்காக கடவுள் இவைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கர்த்தருடைய நாள். எங்க வீட்டுக்கு போன பிறகு உங்களுடைய விசுவாச அறிக்கை எடுத்து 5வது அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. 2வது பத்தி சொல்லுது, எதுவுமே எவருக்கும் தற்செயலாகவோ அல்லது அவரது பராமரிப்புக்கு அப்பாற்பட்டோ நிகழ்வதில்லை. கடவுளுடைய பராமரிப்பை தாண்டி ஒரு செயல் நடக்கிறது இல்லைங்க. அப்படின்னா அவருடைய திட்டத்தை தாண்டி ஒண்ணு நடக்கிறது இல்ல, அவருடைய ஆளுகையை தாண்டி ஒண்ணு நடக்கிறது இல்ல. உங்களுடைய வாழ்க்கையிலே அதுதான் உண்மை. தொடர்ந்து நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா எவ்வளவு அற்புதமாக அவர் பராமரிக்கிறார், ஆளுகிறார் என்பதை குறித்து நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார். படைப்புயிர்களில் நடைபெறும் அனைத்தும் கடவுளுடைய தெய்வீக பராமரிப்பிற்கு உள்ளாகவே இருக்கிறது. நம்முடைய வினாவிடை போதனைகள் எடுத்து பார்த்தோம்னா 12வது கேள்வி, கடவுளின் பராமரிப்பின் செயல்கள் யாவை? அதுக்கு பதில் எழுதியிருக்காங்க பாருங்க. இந்த விசுவாச அறிக்கையிலிருந்து வரக்கூடிய பதில். இந்த விசுவாச அறிக்கை எங்கிருந்து வந்திருக்கிறது? வேதத்திலிருந்து வந்திருக்கிறது. இந்த வினாவிடை போதனைகள் எங்கிருந்து வந்திருக்கிறது? விசுவாச அறிக்கையிலிருந்து. இதெல்லாம் வேதத்திற்குள்ளாக நடக்கும். கடவுளுடைய பராமரிப்பின் செயல்கள் யாவைன்னு ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு என்ன பதில் கொடுத்திருக்கிறாங்க பாருங்களேன். மகா பரிசுத்தத்துடனும் ஞானத்துடனும் வல்லமையுடனும் தமது படைப்புயிர்களையும் அவர்களது செயல்களையும் பாதுகாத்து ஆளுவதே கடவுளின் பராமரிப்பு செயல்களாகும். அவர் பராமரிக்கிறார், தம்முடைய படைப்புகளை எல்லாம் பராமரிக்கிறார்னா அதுல என்ன அடங்கி இருக்கிறது? எல்லா படைப்புயிர்களையும் அவர்களுடைய செயல்களையும், ஒவ்வொரு மனிதனுடைய செயலையும் அவர் பாதுகாத்து ஆளுகை செய்கிறார். அப்போ நீங்க பாருங்களேன், இந்த ஒரு நம்பிக்கை உங்க மனசுல ஆழமாக இருக்குமானா, யாராவது பதட்டமா ஓடி வந்து மோடி இப்படி தீர்மானித்திருக்கிறாரா அடுத்த வருஷம் அத்தனை கிறிஸ்தவர்களுடைய தலையும் பந்தாடப்பட போகிறதான்னு சொல்லும் போது நீங்க பயப்படுவீங்க? நீங்க பயப்படுவீங்களா? உங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கும்? மோடி செய்வாரான்றதெல்லாம் நம்பிக்கை இல்லை. ஆண்டவர் அனுமதித்தால் அதுவும் நடக்கும். தலையை கொஞ்சிட்டு போகணும்னு ஆண்டவர் தீர்மானித்திருந்தா தலையை அத்தோட என்ன செய்வான்? கொய்து விட்டு போய் விடுவான். ஆண்டவர் அனுமதித்தா அதுவும் நடக்கும். விசுவாசம் எங்க இருக்கணும் தெரியுமா? இந்த வார்த்தையில் இருக்கணும். எல்லா படைப்புயிர்களையும் அவர்களது செயல்களையும், பாத்தீங்களா எவ்வளவு ஆழமான வார்த்தைகள், அவர்களது செயல்களையும் பாதுகாத்து ஆளுகை செய்கிறது. மோடிஜி நினைச்ச மாதிரிலாம் எதுவும் செஞ்சிட முடியாது. நீங்களும் நானும் நினைச்ச மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிட முடியுது? நினைக்கிறோம், எவ்வளவு நினைக்கிறோம்.
நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா, அதனாலதான் பாடி வச்சுட்டான், நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. காலைல வரும்போது இறந்த வீட்டுல பாடிக்கிட்டு இருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம நினைக்கிறதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. அவன் அந்த பாட்டை போட்ட அந்த ஸ்பீக்கர்காரனுக்கு ஒருவேளை அந்த இறந்து போனவர் சொல்லிட்டு வந்திருப்பாரு, காலையில ரெடியா இருப்பா, நம்ம தேனிக்கு போவோம், அங்க ஒரு கல்யாணம் இருக்கு, குறும்பாட்டு கறி சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. நடுராத்திரியில செய்தி வந்திருக்கும் ஸ்பீக்கர்காரனுக்கு, ஏப்பா அவர் இறந்து போயிட்டாருப்பா, வந்து ஸ்பீக்கரை கட்டுப்பான். அதனால முதல் பாட்டு என்ன போடுறான்? நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும். வேண்டாம், நேற்று நைட்டு தானடா என்கிட்ட சொல்லிட்டு போனேன், காலையில தேனியில கல்யாணத்துக்கு போவோம், குறும்பாட்டு கறி சாப்பிடுவோன்னு, இப்ப என்னடா படுத்திருக்கிறடா. அப்ப நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது இல்லை. இது எல்லாமே கடவுளுடைய அந்த பராமரிப்பின் செயல்களுக்குள்ளாக இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். நாம பார்க்க போகிற இந்த புத்தகமும் கர்த்தருடைய அருமையான பராமரிப்பின் செயல்களை நமக்கு விளக்குகிறது. இந்த புத்தகத்தை தான் சில மாதங்களாக நாம் பார்க்க போகிறோம். ரொம்ப நேரமா புத்தகம் புத்தகம்னு தான் சொல்றீங்களே, அந்த புத்தகம் என்னன்னு தான் சொல்லுங்களேன். எப்படினாலும் சொல்லித்தானே ஆகணும். அந்த புத்தகம் ரூத். இந்த பேரை கேட்ட உடனே எல்லாருடைய முகத்திலே ஒரு சந்தோஷம் வருது பாத்தீங்களா? உண்மைதான். என்னுடைய இருதயத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பெண்மணினா ரூத். எனக்கு ரொம்ப பிடித்த பெண்மணி. எனக்கு மட்டும் இல்ல, கர்த்தருடைய மக்களாகி எல்லோருக்குமே ரொம்ப பிடித்த ஒரு பெண்மணி இந்த ரூத். அந்த ரூத் என்கிற அந்த பெண்மணியினுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை தான் அற்புதமாக அந்த புத்தகத்துல நாம பார்க்கிறோம். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், ரூத் புத்தகமா? இது எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச கதையை. யோனாவும் இப்படிதான் ஆரம்பிச்சோம். யோனா கதை தான் எனக்கு நல்லா தெரிஞ்சதாச்சே. கப்பல்ல போவாரு, அப்புறம் மீன் வயிற்றுக்குள்ள போவாரு, அப்புறம் நினிவேக்குள்ள போவாரு, வெளியே வந்துருவாரு. இதுதான் எனக்கு தெரிஞ்சதாச்சே. அதே மாதிரி ரூத் புத்தகம் தானா, இதுதான் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச கதையாச்சுதே அப்படின்னு ஒருவேளை ரொம்ப எனக்கு பரிச்சயம், பல தடவை இந்த புத்தகத்தை நான் வாசிச்சிருக்கிறேன்னு ஒருவேளை நீங்க நினைக்கலாம். இருந்தாலும் பரவாயில்ல. இந்த புத்தகத்தின் மூலமாக ஆண்டவர் என்னதான் சொல்லி இருக்கிறார், அவர் சொல்லி இருக்கிற சத்தியங்களை கொஞ்ச காலம் நாம பார்க்கலாம். அப்ப கொஞ்ச காலம் நாம சுற்ற போகிற ஒரு அற்புதமான ஒரு கடவுளுடைய பராமரிப்பின் செயல்கள் அடங்கிய புத்தகம் தான் இந்த ரூத் புத்தகம். இந்த புத்தகத்துல கடவுள் தமது மீட்பின் உடன்படிக்கையில் அவருடைய மக்களை எவ்வளவு அழகா பராமரித்து வந்திருக்கிறார் என்பதை விளக்கமாக பார்க்க போகிறோம். ஆகவே இந்த புத்தகத்துக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு, ஒவ்வொருவரும் அவங்களுடைய கண்ணோட்டத்தின்படி இந்த புத்தகத்துக்கு தலைப்புகளை கொடுத்திருக்கிறாங்க. ஆனா எனக்கு பிடித்த இந்த புத்தகத்தை வாசித்ததிலிருந்து நான் தெரிந்து கொண்ட சத்தியத்தின் அடிப்படையில கொடுத்திருக்கிற தலைப்பு, பொதுவான தலைப்பு, இந்த புத்தகத்துக்கான பொதுவான தலைப்பு, மீட்பின் உடன்படிக்கையில் கடவுளின் அற்புத பராமரிப்பு. மீட்பின் உடன்படிக்கையில் கடவுளின் அற்புத பராமரிப்பு. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா காட்ஸ் ப்ராவிடன்ஸ் இன் ஹிஸ் ரிடம்ப்டிவ் கவர்னன்ட். காட்ஸ் ப்ராவிடன்ஸ் இன் ஹிஸ் ரிடம்ப்டிவ் கவர்னன்ட். அவருடைய மீட்பின் உடன்படிக்கையில அவர் எவ்வளவு அற்புதமான பராமரிப்பின் செயல்களை செய்திருக்கிறார் என்பதை தான் இந்த புத்தகத்துல நம்ம பார்க்க போகிறோம். இந்த தலைப்புல 2 காரியம் இருக்கிறத நீங்க கவனிச்சிருக்கலாம். ஒன்னு மீட்பின் உடன்படிக்கை, 2வது கடவுளுடைய அற்புதமான பராமரிப்பு. இந்த புத்தகத்தை நீங்க எப்பெல்லாம் தொட்டு வாசிக்கிறீங்களோ, இன்னும் சில மாதங்களுக்கு இந்த புத்தகத்தை தான் பார்க்க போறோம்னு சொல்லிட்டேன். அப்ப ரூத் என்கிற அந்த வார்த்தையை கேட்ட உடனேயே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டிய வார்த்தைகள் இது 2. மீட்பின் உடன்படிக்கை, கடவுளின் அற்புத பராமரிப்பு. நான் எங்க ஸ்கூல்ல கிளாஸ்ல பாடம் எடுக்கும் போது இந்த மாதிரி முக்கியமானது வந்துச்சுன்னா பல தடவை அதை சொல்லுவேன், பக்கத்துல இருக்கவங்ககிட்ட சொல்லுவேன். அந்த பிரேக்ல லஞ்ச்ல அவங்க எல்லாம் வெளியில போகும்போது யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்ககிட்ட எல்லாம் சொல்லுவேன். அது மாதிரி நீங்க இதை பார்க்கும்போது உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்களுடைய நல்ல கிறிஸ்தவ நண்பர்கள், உங்க குடும்பத்தில் இருக்கிற மக்கள் கிட்ட போகும்போது ரூத்தை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்லணும், பட்டுன்னு என்ன சொல்லணும்? மீட்பின் உடன்படிக்கை, கடவுளின் அற்புத பராமரிப்பு. இதை நீங்க நல்லா உங்க மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த புத்தகத்துல நம்ம டிராவல் பண்ணி போகும்போது எவ்வளவு அழகா அவருடைய மீட்பின் உடன்படிக்கை அவர் நிறைவேற்றுகிறார், அதுல அவருடைய மக்களை எவ்வளவு அற்புதமாக பராமரித்து கொண்டு செல்கிறார் என்பதை பார்க்க முடியும்.
2 சத்தியங்களாலும் பின்னி பிணையப்பட்ட வரலாற்று சம்பவங்களை உள்ளடக்கிய ஒரு சரித்திர புத்தகம் தான் ரூத்தின் சரித்திரம். ரூத் புத்தகத்தை சொல்லும் போதே ரூத்தின் சரித்திரம்னு தான் சொல்லுவோம். இப்ப நீங்க கொஞ்சம் இந்த செய்தியினுடைய முன்னுரையில போய் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோரி கடவுளுடைய செயல்கள் அடங்கிய கடவுளின் கதைகள்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இந்த ரூத்துடைய வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவங்கள் எல்லாமே சரித்திரத்தில் வரலாற்றில் நிகழ்ந்தது. இது ரூத்தின் சரித்திரம். சோ இன்னைக்கு இந்த புத்தகத்துக்கான முன்னுரையை பார்க்க போகிறோம். அடுத்த வாரத்திலிருந்து நேரடியாக வசனங்களுக்குள்ளாக நாம் போக போகிறோம். மொத்தம் 4 அதிகாரம் 84 வசனங்கள் மட்டுமே கொண்ட மிக சிறிய புத்தகம் தான் இந்த ரூத் புத்தகம். இன்றைக்கு இந்த புத்தகத்திற்கான முன்னுரைய 2 குறிப்புகளின் கீழாக நாம் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் இந்த புத்தகத்துக்கான பொதுவான தலைப்பை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. மீட்பின் உடன்படிக்கையில் கடவுளின் அற்புத பராமரிப்பு. இந்த முன்னுரைய 2 தலைப்புகளின் கீழாக பார்க்க போகிறோம். முதலாவது, எப்பவுமே ஒரு புத்தகத்தை நாம் பார்க்கிற போது செய்கிற காரியம் என்னன்னா, புத்தகத்தை பற்றிய பொதுவான கேள்விகள். ஒரு புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கும் போது அடிப்படையான 4 கேள்விகளை கேட்டு அந்த கேள்விகளுக்கான பதில்களை நாம் பெற்றுக்கொள்வோம். அதனால முதல் குறிப்பு அது. 2வது குறிப்பு, இந்த ரூத் புத்தகத்தினுடைய சிறப்பம்சங்கள் என்ன, இந்த புத்தகத்தினுடைய சிறப்பம்சங்கள் என்ன. ஒரு 8 குறிப்புகளை நான் எடுத்து வைத்திருக்கிறேன் இந்த புத்தகத்தின் சிறப்புகளாக. ஆகவே இந்த செய்தியை கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த புத்தகத்தை சரியாக புரிந்து கொள்வதற்கு இந்த 2 குறிப்புகளும் நமக்கு உதவி செய்யும். முதலாவது குறிப்பை பார்க்கலாம். இந்த புத்தகத்தை பற்றிய பொதுவான கேள்விகள். ஒரு புத்தகத்தை நாம படிக்க ஆரம்பிக்கிற போது அடிப்படையாக கேட்க வேண்டிய 4 கேள்விகள் உண்டு. அது உங்களுக்கு நல்லா தெரியும். அது என்னென்ன கேள்விகள்? இந்த புத்தகத்தை யார் எழுதியது முதலாவது. 2வது, எந்த காலப்பகுதியில் எழுதப்பட்டது. 3வது, யாருக்காக எழுதப்பட்டது. 4வது, என்ன நோக்கத்தோடு எழுதப்பட்டது அல்லது அந்த புத்தகத்தினுடைய மைய போதனை என்ன. 4 கேள்விகளுக்கான பதிலை நாம பெறுகிற போது இந்த புத்தகத்தை பற்றிய பொதுவான புரிதலை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொரு கேள்வியா பார்க்கலாம். முதலாவது கேள்வி, யார் எழுதியது? ரூத் புத்தகத்தை யார் எழுதியதுன்னு கேட்டா அதுக்கான பதில் தெரியாது. ஆமா, இந்த புத்தகத்தை இவர்தான் எழுதினார் என்கிற உறுதியான பதில் நம்ம கிட்ட இல்ல. காரணம் என்னன்னா, இந்த புத்தகத்துக்கு உள்ளேயோ அல்லது வேதத்துல வேறு எந்த பகுதியிலேயோ இந்த ரூத் புத்தகத்தை இவர்தான் எழுதினார் என்பதை பற்றி எந்த குறிப்பையும் நம்மால் பார்க்க முடியாது. ஆனாலும் தீர்க்கதரிசியாகிய சாமுவேலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்கலாம் என்று யூதர்களால் பொதுவாக நம்பப்படுகிறது. யூதர்கள் மட்டுமல்ல, வேத வரலாற்று ஆய்வாளர்களும் கூட பொதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்புகிற ஒரு காரியமாக இருக்கிறது. என்னன்னா, இந்த புத்தகத்தை தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் எழுதி இருக்கலாம். அது ஒரு யூகம்தான், அது உறுதி கிடையாது. சாமுவேல் தான் இந்த புத்தகத்தை எழுதினார் என்று ஊர்ஜிதமாக உறுதியாக சொல்ல முடியாது. ஆனா அதே சமயத்துல தீர்க்கதரிசியாக சாமுவேலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்கலாம் என்று பொதுவாக நம்பப்படுகிறது. முதல் கேள்விக்கு பதில் பார்த்துட்டு 2வது கேள்வி, எந்த காலப்பகுதியில் எழுதப்பட்டது? இந்த புத்தகம் நியாயாதிபதிகளின் காலப்பகுதியில் நடந்த சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டுள்ளது. ஏன்னா அந்த ரூத் புத்தகம் ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்துக் கொண்டிருக்கிற காலத்தில் என்றுதான் அது ஆரம்பிக்கும். ஆக வேத வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த புத்தகம் கிமு 11வது நூற்றாண்டின் கடைசி பகுதியில் எழுதப்பட்டிருக்கலாம் என்று நம்புகிறார்கள். அதிலேயும் கூட எத்தனையோ ஒரு வேறுபாடு காணப்படுகிறது. நிறைய பேர் வருடங்களை முன்னையும் பின்னையும் சொல்லுகிறது உண்டு. ஆனா பொதுவாக 11வது நூற்றாண்டு, கிமு 11வது நூற்றாண்டின் கடைசி பகுதியில் இது எழுதப்பட்டிருக்கலாம்னு நம்புறாங்க. ஏன்னா சாமுவேல் உயிரோடு இருந்த அந்த காலங்கள்ல தானே எழுதப்பட்டிருக்கணும். சாமுவேல் தீர்க்கதரிசி உயிரோடு இருந்தது 59 வருஷம் இந்த உலகத்துல. அவர் உயிரோடு இருந்தப்பதான் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கணும்னு நம்பினா அத காலங்களை பின் வைத்து பார்க்கிற போது அந்த 11வது நூற்றாண்டின் கடைசி பகுதி என்று அவர்கள் நம்புகிறார். இருந்தாலும்
ஒருத்தராலேயோ இந்த புத்தகம் எப்பொழுது எழுதப்பட்டது என்பதை உறுதியாக சொல்ல முடியாது. இவர்தான் எழுதினார் என்பதை உறுதியாக சொன்னா இந்த காலத்தில் எழுதப்பட்டிருக்கலாம்னு நம்ம சொல்லலாம். ஆனா அதுவே இங்க ஒரு ஊகத்துக்கு இடமாக இருக்கிறதுனால இதையும் நம்ம உறுதியா சொல்ல முடியாது. எழுதப்பட்ட காலமும் நமக்கு தெளிவாக தெரியாது. மூன்றாவது கேள்வி, யாருக்காக எழுதப்பட்டது? கடவுளின் உடன்படிக்கையின் மக்களாகிய இஸ்ரவேலர்களுக்கு எழுதப்பட்ட புத்தகம். இஸ்ரவேலர்களுக்கு எழுதப்பட்ட புத்தகம். இஸ்ரவேலர்கள் தங்களுடைய வேதத்துல ரூத் புத்தகத்தையும் சேர்த்து கொண்டிருந்ததாக வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். அவங்க இந்த 5 ஆகமங்கள் இருக்கு பாத்தீங்களா, அத ஒரு தனி சுருளாக 5 ஆகமங்களை ஒரு சுருளாக வைத்திருக்கிறார்கள். தீர்க்க தரிசன புத்தகங்களை ஒரு சுருளாக மெகிலோத் என்னும் ஒரு புத்தக சுருள் வைத்திருந்திருக்கிறாங்க. அந்த மெகிலோத் என்கிற புத்தக சுருள்ல 5 புத்தகங்களை அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். அந்த 5 புத்தகங்கள் என்னன்னா பிரசங்கி, உன்னத பாட்டு, புலம்பல், எஸ்தர் மற்றும் ரூத் என்கிற இந்த புத்தகமும். ஆக இந்த 5 புத்தகங்களையும் அவர்கள் சேர்த்து தங்களுடைய வேதத்துல ரூத் என்கிற இந்த புத்தகத்தையும் அவர்கள் சேர்த்து வைத்திருக்கிறத நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, ரொம்ப விசேஷமா இந்த ரூத் புத்தகத்துக்கு அவர்கள் கொடுத்த ஒரு பெரிய மதிப்பு என்னன்னா, யூதர்களுடைய வழக்கத்தின்படி ரபிகள் என்று சொல்லுகிறோம் பாத்தீங்களா, அந்த யூத வம்சத்துல வரக்கூடிய குருமார்கள்னு நம்ம சொல்லுவோம்ல, போதகர்கள் கூட நம்ம சொல்லலாம், அவர்களுக்கு வேதத்தை கற்பிக்கிறவர்கள்னு சொல்லலாம். அவங்க வருடத்துல 5 முறை சிறப்பான பண்டிகையின் காலங்கள்ல தங்களுடைய ஜபாலயங்கள்ல இந்த ரூத் புத்தகத்தை அவர்கள் வாசிப்பதை வழக்கமாக கொண்டிருந்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது ஒருவர் சொல்லுகிறார், யூதர்களுடைய வாழ்க்கையோடு மிக நெருக்கமாக இணைந்திருந்த புத்தகமாக இந்த ரூத் புத்தகம் இருந்திருக்கிறது. அவங்க அதிகமா வாசிச்சிருக்கிறாங்க. ஏன்னா ரூத் புத்தகத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடவுளுடைய அந்த மீட்பின் உடன்படிக்கை வருகிறது. அந்த மீட்பின் உடன்படிக்கையின் காரியங்கள் அந்த புத்தகத்தில் இருக்கிறது. கடவுளுடைய பராமரிப்பின் செயல்கள் இருக்கிறதாகவே அவர்கள் இந்த ரூத் புத்தகத்திற்கு மிக முக்கிய இடம் கொடுத்து அதை வாசித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக யாருக்காக அது எழுதப்பட்டது? கடவுளுடைய உடன்படிக்கையின் மக்கள் ஆகிய இஸ்ரவேலர்களுக்கு எழுதப்பட்டது. சரி, 4வது கேள்வி, என்ன நோக்கத்தோடு எழுதப்பட்டது அல்லது இந்த புத்தகத்தின் மைய போதனை என்ன? இந்த புத்தகத்தினுடைய மைய போதனை தான் நான் பொதுவாக உங்களுக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு, மீட்பின் உடன்படிக்கையில் கர்த்தரின் அற்புதமான பராமரிப்பு. ரூத் புத்தகத்துக்கு முந்தின புத்தகமான யோசுவா மற்றும் நியாயாதிபதிகள், இந்த 2 புத்தகத்தையும் பார்க்கும்போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தினுடைய மேன்மையை விளக்குகிற புத்தகமாக ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ண அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானான் தேசத்தை பற்றியும், அந்த தேசத்தை இவர்கள் எப்படி சுதந்திரித்துக் கொண்டார்கள், யோசுவாவின் காலத்தில் அது எப்படி பங்கிடப்பட்டது, எந்தெந்த கோத்திரத்துக்கு என்னென்ன இடங்கள் எல்லாம் பங்கிடப்பட்டது, இதெல்லாம் யோசுவால பார்க்கிறோம். நியாயாதிபதிகளின் புத்தகத்துல நாம அந்த தேசத்தை ஆளுகை செய்த நியாயாதிபதிகளை பற்றி பார்க்கிறோம். அந்த தேசத்தினுடைய பெருமையை பற்றி சொல்லுகிற போது ரூத் புத்தகம், அந்த நியாயாதிபதிகளுக்கு அடுத்து வருகிற ரூத் புத்தகம் முற்பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தாவீதின் வழியில் வந்த மேசியாவின் வம்சாவளியை பற்றிய போதனைகளை கொண்டுள்ளது. ஒன்னு, அந்த யோசுவா நியாயாதிபதிகள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை பற்றி விளக்குகிறது. ரூத் புத்தகம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியாவினுடைய வழியை பற்றி, தாவீதின் மூலமாக அவர் எப்படி வருவார் என்று முன்னுரைக்கப்பட்ட அந்த வம்சவழியை பற்றிய போதனைகளை கொண்டதாக இது இருக்கிறது. அதனாலதான் இந்த புத்தகத்துக்கு மீட்பின் உடன்படிக்கை, அதுல கடவுளுடைய அற்புத பராமரிப்பு என்கிற தலைப்பை நான் வைத்திருக்கிறேன். உங்களுக்கு புரியுதா? இதுதான் இந்த புத்தகத்தை பற்றி நாம் பொதுவாக தெரிந்து வைத்திருக்க வேண்டிய சில அடிப்படையான உண்மைகள். யார் எழுதியது உறுதியாக தெரியாது, ஆனால் தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேல் எழுதியிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. எப்பொழுது எழுதப்பட்டது அதுவும் உறுதியாக தெரியாது, ஆனால் கிமு 11வது நூற்றாண்டின் கடைசி பகுதியில் எழுதப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. யாருக்காக எழுதப்பட்டது? கடவுளுடைய உடன்படிக்கையின் மக்கள் ஆகிய இஸ்ரவேலர்களுக்கு எழுதப்பட்டது.
என்ன நோக்கத்தோடு எழுதப்பட்டது? அவருடைய மீட்பின் உடன்படிக்கை எப்படி வரலாற்றில் செயல்பட்டிருக்கிறது, அந்த மீட்பின் உடன்படிக்கையில் கடவுள் எப்படி தம்முடைய மக்களை அற்புதமாக பராமரித்து வந்திருக்கிறார் என்பதை விளக்குது. உங்களுக்கு புரியுதா? இப்ப முதல் குறிப்பை பார்த்து முடிச்சிருக்கிறோம். இதெல்லாம் அந்த புத்தகத்தை பற்றி நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய பொதுவான உண்மை. இரண்டாவது குறிப்பை பார்க்கலாம். இந்த புத்தகத்தினுடைய தனி சிறப்புகள் என்ன? ஒரு 8 குறிப்புகளை நான் வைத்திருக்கிறேன். இந்த புத்தகத்தை பற்றிய தனி சிறப்புகள் எந்த விதத்துல இந்த புத்தகம் ஒரு தனி சிறப்பான புத்தகமாக இருக்கிறது. இந்த புத்தகத்தை வாசிக்கும் போதே அந்த புத்தகத்தினுடைய அற்புதமான தனி சிறப்புகளை நம்மால பார்க்க முடியும். அதுல பல காரியங்கள் இருந்தாலும் இந்த புத்தகத்தை நாம் வசன வசனமாக பிரித்து படிக்கிற போது அதனுடைய சிறப்புகளையும் நம்ம கூடவே சேர்ந்து பார்க்கலாம். ஆனா இது ஒரு முன்னுரையான பிரசங்கமாக, அந்த புத்தகத்தை பற்றி நாம் புரிந்து கொள்வதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பிரசங்கமாக இருக்கிறதுனால ஒரு 8 குறிப்புகள்ல அதை நம்ம பார்க்கலாம். முதலாவது, ஒரு பெண்ணின் பெயரை தாங்கி நிற்பது இந்த புத்தகத்தின் முதலாவது சிறப்பாகும். பழைய ஏற்பாட்டுல, ஏன் முழு வேதத்திலேயுமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த புத்தகங்களுடைய பெயர்கள்ல 2 புத்தகம் மட்டும்தான் பெண்களுடைய பெயர்களை கொண்டிருக்கிறது. ஒன்னு ரூத், இன்னொன்னு எஸ்தர். ஆகவே நான் என்ன யோசிச்சிருக்கிறேன்னா, எப்பவுமே ரூத்தை தொட்டா எஸ்தரை தொடாம இருக்க முடியாது. அப்ப ரூத் முடிஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய வண்டி எங்கதான் போகுது? எஸ்தருக்குள்ள போக போகுது. இந்த 2 புத்தகமும் அற்புதமான புத்தகம். ஆண்டவர் அனுமதிக்கிற காலங்கள்ல அருமையாக இந்த புத்தகங்களை நம்ம படித்து முடிக்கலாம். சோ இந்த புத்தகத்தினுடைய ஒரு பெரும் சிறப்பு என்னன்னா, ரூத் என்கிற அந்த மோவாபிய பெண்ணின் பெயரை தாங்கி நிற்பது இந்த புத்தகத்தினுடைய முதலாவது சிறப்பு. இரண்டாவது, ரூத் ஒரு மோவாபிய பெண். ரூத் ஒரு மோவாபிய பெண். நான் அடுத்த வாரம் இதெல்லாம் விளக்கும் போது இந்த மோவாபியர்கள் யார், எப்படி உருவானார்கள், இந்த மோவாபியர்களை இஸ்ரவேலர்கள் எப்படி பார்ப்பார்கள், அதை பத்தி எல்லாம் நான் உங்களுக்கு விளக்குவேன். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டும் நம்ம பார்ப்போம், தியாலஜிக்கல் பேக்ரவுண்டும், அதாவது வரலாற்று பின்னணியையும் பார்ப்போம், அதே சமயத்துல இறையியல் பின்னணியையும் பார்ப்போம். ஆனா வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது, ரூத் ஒரு மோவாபிய பெண். இந்த ரூத்தினுடைய மீட்பு நமக்கு ஒரு முக்கியமான சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. அது என்னன்னா, கடவுளுடைய மீட்பின் திட்டம் இஸ்ரவேலுக்கு வெளியிலும் நீண்டிருக்கிறது என்பதை விளக்குகிறது. கடவுளுடைய மீட்பின் திட்டம் இஸ்ரவேலோடு கூட நின்றுவிடவில்லை. இஸ்ரவேலை தாண்டியும் இஸ்ரவேலுக்கு வெளியிலும் புறஜாதிகள் மத்தியிலும் கடவுள் தமக்கென்று மக்களை தெரிவு செய்து வைத்திருக்கிறார். அவருடைய மீட்பின் திட்டத்திற்குள்ளாக புறஜாதி மக்களும் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க போகிறோம். யோனால் அதுதானே பார்த்தோம். இஸ்ரவேலுக்கும் வெளியில நினிவே பட்டணத்து புறஜாதி மக்களுக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்தார். இந்த புத்தகமும் அதுக்கு அற்புதமான ஒரு சான்று. என்னதான் இஸ்ரவேலர்கள் தேவன் எங்களுக்கு மட்டுமே உரியவர், அவருடைய கிருபையை பெற நாங்கள் மட்டுமே தகுதியானவர்கள் என்று நினைத்து கொண்டாலும், இன்னைக்கு வரைக்கும் யூதன் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா ஆண்டவருடைய எண்ணம் அப்படி இல்லைங்க. ரட்சிப்பு யூதர்கள் வழியாக புறஜாதிகளுக்கும் வந்தடையும் என்பதுதான் கடவுளுடைய திட்டம். ரோமர் எழுதின நிருபத்துல பவுல் அதை அருமையாக விளக்கி இருப்பார். ரட்சிப்பு யூதர்கள் வழியாக புறஜாதிகளுக்கு வந்து சேருகிறது. இந்த யூதன் நினைத்த மாதிரி புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைக்க கூடாதுன்னு நினைச்சு அதுதான் கடவுளுடைய திட்டமா இருந்தா நீங்களும் நானும் இன்னைக்கு ரட்சிப்பின் திட்டத்துக்குள்ள இருக்கவே முடியாது, அந்த மீட்புக்குள்ள இருக்கவே முடியாது. நம்மெல்லாம் புறஜாதிகள் காட்டொளிவ மரங்கள். காட்டொளிவ மரங்களாகிய நம்மை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? நல்ல ஒளிவு மரமாகிய அந்த இஸ்ரவேலர்களோடு சேர்த்திருக்கிறார். அவர்கள் தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள். உண்மையிலேயே இஸ்ரவேலர்களுடைய தேவன் தான் தேவன். அதனாலதான் இஸ்ரவேலின் தேவன் ஆகிய கர்த்தர் என்று பார்க்கிறோம். அந்த இஸ்ரவேலர்களை தம்முடைய ஜனங்களாக தெரிந்து கொண்டவர் ஆண்டவர். அவர்கள் தான் அவருடைய மக்கள். நம்மெல்லாம் புறஜாதிகள் இருந்த போதிலும் ஆண்டவருடைய திட்டம் என்ன தெரியுமா? அவருடைய என்ன தெரியுமா? இஸ்ரவேலர்கள் வழியாக ரட்சிப்பு புறஜாதிகளையும் சென்றடைய வேண்டும். இங்கே ரூத்தினுடைய மீட்பு அதை நமக்கு அற்புதமாக படம் பிடித்து காட்டுகிறது. இது மட்டும் இல்ல, பழைய ஏற்பாட்டின் பல பகுதிகள், பல சம்பவங்கள் இந்த கடவுளினுடைய திட்டத்தை நமக்கு விளக்குவதாக இருக்கிறது. ஆக இரண்டாவது சிறப்பு என்னன்னா, ரூத்தினுடைய மீட்பு
கடவுளுடைய மீட்பின் திட்டம் இஸ்ரவேலுக்கு வெளியிலும் இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறது. மூன்றாவது சிறப்பு என்ன தெரியுமா? கடவுளுடைய ரட்சிக்கும் கிருபையில் ஆண்களோடு பெண்களும் உடன் சுதந்திரவாளிகளாக இருக்கிறார்கள் என்பதை இந்த புத்தகம் நமக்கு தெளிவாக விளக்குகிறது. ஆணாதிக்கம் மிகுந்த சமுதாயத்தில் பெண்கள் வெகுவாக புறக்கணிக்கப்பட்ட நிலையில் ஆதரவற்ற பெண்ணாக இருந்த இந்த ரூத்துக்கு கிடைத்த அந்த இரக்கம் கிருபை மிக பெருசு. ஆண்டவர் பெண்களை புறக்கணிக்கவில்லை, அவர்களும் தேவ ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகள் என்பதையும் ஆண்டவருடைய மீட்பின் திட்டத்தில் பெண்களுக்கும் முக்கிய பங்குண்டு என்பதையும் இந்த புத்தகம் நமக்கு தெளிவாக விளக்குகிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பழைய ஏற்பாட்டில் 2 புத்தகங்கள் மட்டுமே பெண்களின் பெயர்களை கொண்டுள்ளது, ரூத் மற்றும் எஸ்தர். ரூத் ஒரு மோவாபிய பெண், எஸ்தர் ஒரு யூத பெண். பாருங்க எவ்வளவு நேர்த்தியா ஆண்டவர் தெரிவு செய்து அந்த பெண்களுக்குரிய புகழை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பாருங்க. எவ்வளவு பேர் இந்த ஆணாதிக்கம் பெண்கள் ஒண்ணும் இல்லைங்க, வேதத்துல பெண்களுக்கு பெரிய உரிமை இல்ல தெரியுமா அப்படின்னு பேசுகிற அந்த ஆணாதிக்கம் மிகுந்த ஆண்களினுடைய தலையில, இன்னும் சொல்ல போனா உச்சந்தலையில நச்சுன்னு ஆண்டவர் இந்த புத்தகத்தின் மூலமாக கொட்டி இருக்கிறார், ரூத் என்கிற அந்த பெண்ணின் மூலமாக. அது ஒரு அற்புதமான சிறப்பு. ஆண்களோடு பெண்களும். அதனாலதான் கலாத்தியர்ல பவுல் சொல்லுகிறார், ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லை. ஆண்டவருடைய மீட்பின் திட்டத்தில் அவர் எல்லோரையுமே சமமாகவே பார்க்கிறார். பெண்களுக்குரிய கனத்தையும் பெண்களுக்குரிய மரியாதையையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது ஒரு அற்புதமான சிறப்பு. 4வது சிறப்பு என்ன தெரியுமா? நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ள நல்ல குணசாலியான பெண்ணுக்கு இந்த ரூத் ஒரு நல்ல உதாரணம். நல்ல உதாரணம், அருமையான உதாரணம். ரூத்தினுடைய நல்ல ஒழுக்கங்களை பற்றி இந்த புத்தகத்தை படிக்கும் போது நாம தெளிவா புரிந்து கொள்ளலாம். ரூத்தினுடைய விசுவாசத்தை பார்க்க போகிறோம். இந்த புத்தகம் ரூத்தினுடைய விசுவாசத்தை விளக்குகிறது. நகோமி தன்னுடைய மருமகள்களை பார்த்து, அம்மா எனக்கு வயசாயிருச்சு, நான் அப்படியே எங்க ஊருக்கு போயிடுறேன், நீங்க உங்க ஊர்ல உங்க குடும்பத்தை பார்த்து நீங்க போங்கம்மா, இனி என்னம்மா உங்களுடைய கணவர்களும் இறந்துட்டாங்க. அதாவது நகோமியினுடைய பிள்ளைகள் இறந்து போயிட்டாங்க, 2 பசங்களும், மக்களும் கிளியோன் 2 பேரும் இறந்து போயிட்டாங்க, அதனால நீங்க போங்கம்மா. ஒருபால் என்ன செய்யறான்னா, ரொம்ப நல்லது, இப்பயாவது எனக்கு இந்த விடுதலையை கொடுத்தீங்களேன்னு கையை பிடிச்சி முத்தம் கொடுத்து அவ கிளம்பிட்டான். ஆனா ரூத் என்ன சொன்ன தெரியுமா? நான் போவதை குறித்து இனிமே என்கிட்ட நீங்க என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. நீங்க எங்க போறீங்களோ அங்கதான் நானும் வருவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அற்புதமான விசுவாசம். என்ன அற்புதமான ஒரு குணம் பாருங்க. யூத்தினுடைய விசுவாசத்தை அங்க பாக்குறோம். அது மட்டும் இல்ல, தன்னுடைய மாமியாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதலின் குணத்தை பார்க்கிறோம். மாமியா இதை செய்யன்னு சொன்னா அதை செஞ்சு முடிக்கிற ஒரு அருமையான மருமகள் ரூத். நீங்க சொல்லி நான் என்ன கேட்கறது, அதெல்லாம் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு ரூத் இருந்தாலா? ரூத்தினுடைய குணம் அருமையான குணம். மருமகள்கள் இதை கேட்டு வளரணும், மருமகள்கள் இதை கேட்கணும், ரூத்தை பார்க்கணும், மாமியாருக்கு கீழ்ப்படியணும். அதே சமயத்துல மாமியார்கள் நகோமிய பார்க்கணும், நகோமிய கேட்கணும், நகோமி மாதிரி மருமகளை நடத்தணும். அப்ப பாருங்க, இந்த புத்தகத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டா உங்க குடும்பத்துல மாமியா மருமக சண்டை நடக்கும். ஆரம்பத்துல இருந்து சொல்றான், உலகத்துல முதல் யுத்தம் வந்துச்சு, ஓஞ்சிருச்சுங்க. 2வது உலக போர் வந்துச்சு, ஓஞ்சிச்சு. இனி 3வது உலக போர் வந்தாலும் நிச்சயம் ஒரு நாள் ஓயும், எல்லா யுத்தங்களும் ஓயும். ஆனா ஒருத்தன் சொல்றது என்னன்னா, வீட்டுல நடக்கிற மாமியார் மருமக சண்டை மட்டும் ஓயவே மாட்டேங்குது. ஆனா ரூத்தினுடைய புத்தகத்தை நீங்க கவனிச்சு பாருங்க, ரூத்தினுடைய குணத்தை பாருங்க, நகோமியினுடைய குணத்தை பாருங்க. ஒரு மாமியார் எப்படி இருக்கணும், ஒரு மருமகள் எப்படி இருக்கணும்ங்கறத அற்புதமாக பார்க்கணும். குறிப்பாக ரூத் ஒரு நல்ல ஒழுக்கம் உள்ள பெண், குணசாலியான பெண், கீழ்ப்படிதலின் பெண் என்பதை அதுல பார்க்கிறோம். தான் முன்பின் அறியாத தேசத்தின் ஜனங்களோடு அவள் நடந்து கொண்ட முறையை பாருங்க. கதிர் பொறுக்க போகிற இடத்துல வாயாடின்னு யாராவது பார்த்தாங்களா? அவ வாயை திறந்தா எங்க அது
நீதிமொழிகள் 31 பாத்தீங்கன்னா, அவள் தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். ரூத்துல இருந்து கத்துக்கணும். அங்க போய் கண்டதையும் பேசி ஊர் சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இல்ல. அப்படியே நம்ம பாஷையில சொல்லணும்னா அந்த லம்பாடின்னு சொல்லுவாங்க பாருங்க, எதுக்கும் அடங்காது, யார் பேசினாலும் எதிர்த்து பேசுறது, ஒரு இடத்துல உட்காராது, சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இல்ல ரூத். முன்ன பின்ன தெரியாத கல்ச்சர், மக்களை முன்ன பின்ன தெரியாது. ஆனாலும் அந்த மக்களுக்கு மத்தியில எவ்வளவு அவங்க போய் போவாஸ் கிட்ட சொல்லும் போது நீங்க அதை வாசிச்சு பாத்தீங்கன்னா, ரூத்தை பத்தி அற்புதமான சாட்சி கொடுப்பாங்க. அந்த வயல்ல அதிகாரியா வைத்து அவன் போய் சொல்லும் போது, அப்ப எவ்வளவு நல்ல ஒழுக்கம் அந்த ரூத்துக்கிட்ட இருந்திருக்கும் பாருங்க. அவ்வளவு எவ்வளவு அடக்க ஒடுக்கம் மிகுந்தவளாக ஒரு நல்ல பெண்ணாக இருந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. அவளுடைய தாழ்மையையும் பொறுமையையும் விவேகத்தையும் இந்த புத்தகத்துல நாம் பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் ரூத் ஒரு நற்குணசாலியான பெண்ணாக நமக்கு காட்டுகிறது. இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு என்ன? மருமகள் ரூத் என்கிற அந்த பெண் எப்படிப்பட்ட குணசாலியான பெண்ணாக இருந்திருக்கிறாள் என்பதை நமக்கு காட்டுகிறது. 5வது சிறப்பு என்ன தெரியுமா? இந்த புத்தகம் அற்பமாக எண்ணப்பட்ட மனிதர்கள் மீதும் கூட கடவுளுடைய சர்வ ஆளுகையும் பராமரிப்பின் கிருபையையும் இருக்கிறது என்பதற்கு ஒரு அருமையான உதாரணம். ரூத்தை பார்த்து நகோமி சொல்லுவா, இப்ப கோதுமை அறுப்பின் நாள்மா, நீ ஏதாவது ஒரு வயக்காட்டை தெரிந்தெடுத்து அங்க போய் அந்த அறுப்பு அறுக்கிறவர்கள் பிறகாலை நீ போனா அவங்க அறுத்துட்டு போவாங்க. அப்ப சில கோதுமை மணிகள் நிலத்துல சென்று இருக்கும். நீ அந்த நிலத்தினுடைய எஜமான் அல்லது அதிகாரி அவங்ககிட்ட ஒரு பெர்மிஷன் கேட்டுட்டு நீ அதெல்லாம் பெருக்கி கொண்டு வாமா, குப்பை தானே தூசி தானே நிலத்துல இருக்கிறது, அதெல்லாம் எடுத்துட்டு பெருக்கிட்டு வாமா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறான். இவளும் அதே மாதிரி போயிட்டு அந்த நிலத்துல இருந்து எடுத்துட்டு வந்து மாமியாட்ட வர்றா, கொண்டு கொடுக்குறான். எடுத்ததெல்லாம் அவங்க அதெல்லாம் சுத்தம் பண்ணி அதெல்லாம் எடுத்து நல்ல கோதுமையா பிரிச்சு எடுக்கிறாங்க. அப்போ நகோமி கேக்குறா, நீ எங்கம்மா போன, யாருடைய நிலத்துக்குமா போன? அப்ப ரூத் சொல்றா, அந்த நிலத்தினுடைய எஜமான் போவாசுடைய நிலத்துக்கு போனேன். அது தற்செயலா நடந்தது நீங்க நினைக்கிறீங்களா? தற்செயலாவா நடந்தது? நகோமிக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நீ அந்த இடத்துக்கே போ, நீ அங்கேயே அடுத்தடுத்து நான் உனக்கு என்னென்ன சொல்றேனோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இரு மகளே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் நிழலில் மறைய வந்திருக்கிறாய், அவருடைய ஆசீர்வாதத்தை நீ அனுபவிப்பாய். அதெல்லாம் தற்செயலா நடந்ததா? இல்ல. ரூத் ரொம்ப அற்புதமாக பார்க்கப்பட்ட பெண். உண்மையிலேயே விளக்கும் போது நான் சொல்றேங்க, ரூத் ஒரு மோவாபிய பெண், இஸ்ரவேலர்கள் அருவருக்கிற ஒரு பெண். அந்த பெண் அவங்க அடிக்கல, துரத்தல, எதுவும் செய்யலன்னா அங்க நடந்த அந்த காரியங்கள் எல்லாம் யார் கண்ட்ரோல் பண்ணி இருந்திருப்பான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த நிலத்துக்கு எவ்வளவு நிலம் இருந்திருக்கும். குறிப்பா போவாசுடைய நிலத்துக்கு ரூத் எப்படி போக முடிந்தது? இதுல எல்லாம் யாருடைய கரம் இருக்குன்னா கடவுளுடைய கரம். அப்ப இதெல்லாம் படிக்க படிக்க உடம்பு புல்லரிக்குதா இல்லையா? எனக்கு அரிச்சிச்சுங்க, இப்பயே அரிக்குது. அருமையான புத்தகம், கடவுளுடைய அற்புதமான பராமரிப்பு. ரொம்ப புறக்கணிக்கப்பட்டவர்கள், அற்பமாக நினைக்கப்பட்டவர்கள், கடவுளுடைய பார்வையில அவர்கள் அற்பமாக நினைக்கப்படவில்லை. அவர்கள் மீது கடவுளுடைய அருமையான பராமரிப்பின் கிருபை இருந்ததை நம்ம பார்க்கிறோம். இது 5வது சிறப்பு. 6வது சிறப்பு என்ன தெரியுமா? இதுதான் எல்லா சிறப்புகளையும் உயர்ந்த சிறப்பு. மத்தேயு 1வது அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு, ஜீனாலஜி, அதுல பாத்தீங்கன்னா தாமார், ராகாப், ரூத், பத்சேபா, இந்த 4 பெண்களுடைய பெயர்கள் அங்க வந்திருக்கும். அதுல ரூத்தினுடைய பெயர் இருக்குங்க. ரூத்தினுடைய பெயர் அந்த மேசியானிக் லைன் சொல்லுவாங்க. மேசியாவினுடைய வம்ச வரலாற்றில் மோவாபிய பெண்ணாகிய ரூத்துக்கு அற்புதமான பங்கு கிடைத்திருக்கிறது. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. ராகாப்புக்கும் பங்கு கிடைத்ததுதான். ஆனா இங்க நம்ம பார்க்கிற இந்த ரூத்துக்கு அற்புதமான ஒரு பங்கு கிடைத்ததை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய வம்ச வழி பெயர் பட்டியல்ல இடம்பெற்றது ரூத்தினுடைய அற்புதமான ஒரு சிறப்பு. இந்த புத்தகத்துல அதுக்கான விதைகளும் இருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 7வது சிறப்பு என்ன தெரியுமா?
இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக பார்க்கப்படுகிற போவாஸ் நல்ல குணாதிசயங்களை விளக்குகிற புத்தகமாக இந்த புத்தகம் இருக்கிறது. போவாஸை பற்றி. போவாஸ் ஒரு அற்புதமான மனுஷன். இந்த புத்தகத்துல பார்க்கிற ஒவ்வொரு மனிதர்களுமே அற்புதமான மனிதர்கள். ரொம்ப அருமையா இருக்கும் அவங்களெல்லாம் பார்க்கும்போது, அவங்களுடைய கேரக்டரை பார்க்கும்போது, அவங்களுடைய பேச்சை பார்க்கும்போது, அவங்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது, குறிப்பா போவாச பார்க்கும்போது, ஐயோ என்ன அழகான ஒரு மனுஷயா, என்ன அற்புதமான செயல்களை செய்திருக்கிற மனுஷயா. இந்த போவாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக இருக்கிறார். எப்படி ஆதரவற்ற ரூத்தை அவன் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து தன்னுடைய மனைவியாக சேர்த்து கொண்டு அவளை பாதுகாத்து பராமரித்தானோ, அதே போல கிறிஸ்துவும் ஆதரவற்ற தம்முடைய மக்களை அவர் சேர்த்து கொண்டு அவர்களுக்கு அவர் வாழ்வை கொடுத்திருக்கிறார் என்பதையும் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். இது அற்புதமாக இந்த புத்தகத்தில் விளக்கப்பட்டிருக்கிறது. கடைசியாக 8வதாக இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு என்னன்னா, யூதாவின் வம்சத்தில் வந்த தாவீதையும், தாவீது ராஜாவின் வம்சத்தில் வந்த யூதா கோத்திரத்து சிங்கமாகிய இயேசு கிறிஸ்துவையும் அற்புதமாக படம் பிடித்து காட்டுகிற புத்தகமாகவும் இது இருக்கிறது. ஆமா, இந்த புத்தகம் நம்ம தொடர்ந்து பார்க்கிற போது ஆண்டவர் வாக்கு பண்ண அந்த வாக்கு தத்தத்தை எப்படி வரலாற்றில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்பதையும் இந்த புத்தகம் நமக்கு காட்டுகிறது. யூதா கோத்திர சிங்கமாக வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாற்றில் ஒரு அற்புதமான பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். நீங்க மத்தேயு 1 எடுத்து பாத்தீங்கன்னா, ஆதாம்ல இருந்து கடகடன்னு இயேசு கிறிஸ்து வரைக்கும் போய் அங்க நிக்கும். ஆனா அதற்கு இடையில அந்த வம்ச வரலாற்றுல, அந்த வம்சாவளியில இடையில நடந்த ஒரு சம்பவத்தை கொண்டதுதான் இந்த ரூத் புத்தகம். அது ஒரு அற்புதமான சிறப்பு. ஆக இத்தனை அற்புதமான சிறப்புகளை கொண்ட இந்த ரொம்ப சிறிய புத்தகமாக, அதனாலதான் சொன்னேன் பாத்தீங்களா, அது சின்ன புத்தகமா இருந்தாலும் இதனுடைய வலிமை ரொம்ப பெருசு. இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் தொடர்ந்து நமக்கு உதவி செய்யட்டும். இந்த புத்தகத்தை படிக்கவும், இந்த புத்தகத்தில் ஆண்டவர் விளக்கி இருக்கிற சத்தியங்களை நாம புரிந்து கொள்ளவும், ஆண்டவருடைய மீட்பின் திட்டங்களையும் அவருடைய பராமரிப்பின் செயல்களையும் இந்த புத்தகத்தை நாம் பார்க்கிற போது புரிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். அதே நேரத்தில் அன்றைக்கு இருந்த ஆண்டவர் தான் இன்றைக்கும் இருக்கிறார். அவர் நம்மை அவருடைய மீட்பின் திட்டத்திற்குள்ளாக கொண்டிருந்து அற்புதமாக நம்மை பராமரித்து வருகிறார். இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் பார்க்கிறதின் மூலமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். இப்ப எப்பவுமே ஒரு புத்தகத்தை பார்க்கும்போது அதுல நல்ல மனிதர்கள் இருப்பாங்க. அந்த மனிதர்கள் மீது நம்முடைய கவனம் போகக்கூடாது. எங்க போகணும் நம்முடைய கவனம்? அவர்களுடைய வாழ்க்கையில செயல்பட்ட தேவன் மீது நம்முடைய கவனம் போகும். நிறைய பேர் உலகத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க டாபிக்கல் ஸ்டடி அல்லது ஏதாவது ஒரு மனிதனை பற்றி எடுத்து படிக்கிறோம். ஓ யோசேப்பை பாருங்க எப்படி, ஓ மோசையை பாருங்க, தானியேலை பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பாருங்க, இப்படி ஒவ்வொரு மனிதர்களா எடுத்து காமிச்சு அவன் அப்படிப்பட்ட பராக்கிரமமான தாவீதை பாருங்க, அங்க பராக்கிரமசாலி ஆகிய அந்த சிம்சோனை பாருங்க, இப்படியே ஒவ்வொருத்தரையா சொல்லி அவங்களதான் பெருசா பார்த்துட்டு இருக்க நினைப்பாங்களே தவிர, ஆனா மக்களே நீங்க புரிஞ்சுக்கோங்க, இவங்களெல்லாம் பார்த்தோம்னா சரி வராது. எபிரேயர் 11வது அதிகாரம் வாசனா அவ்வளவு பேரையும் பார்த்தலாம், விசுவாச வீரர்களை பூரா பார்த்தலாம். ஆனா நம்ம பார்வை எப்பவுமே யார் மேல இருக்கணும்னா கடவுள் மேல. அப்ப இந்த ரூத் புத்தகத்தை நாம படிக்கிற போது நம்ம பார்க்க போகிறது யாருன்னா ஆண்டவரை பார்க்க போகிறோம். அவருடைய அற்புதமான மீட்பின் திட்டத்தை பார்க்க போகிறோம். அதை எப்படி அவர் வரலாற்றில் செயல்படுத்தினார் என்பதை பார்க்க போகிறோம். அவருடைய அற்புதமான பராமரிப்பின் செயல்களை பார்க்க போகிறோம். ரொம்ப ஆர்வமா இருக்கா? எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தது. சில வாரங்களாக இதுக்காக நான் இந்த புத்தகத்தை வாசி அதுக்கான மற்ற தேவையான புத்தகங்கள் எல்லாம் படிக்கிற போது ரொம்ப ரொம்ப மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுத்ததுங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த காலங்களில் ஆண்டவர் இந்த புத்தகத்தை படித்து இந்த புத்தகத்துக்குள்ளாக நாம் ஆறுதலையும் தேர்தலையும் அனுபவித்து தொடர்ந்து நாம கடவுளை பற்றி கொண்டிருந்து அவருக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆக இன்னைக்கு ஒரு பொதுவான முன்னுரையை பார்த்திருக்கிறோம். அது 2 குறிப்புகள்ல பார்த்திருக்கிறோம். முதலாவது குறிப்பு இந்த புத்தகத்தை பற்றிய பொதுவான ஒரு கேள்விகள். யார் எழுதியது, யாருக்கு எழுதியது, என்ன நோக்கத்தோடு எழுதப்பட்டது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். எந்த காலத்தில் எழுதப்பட்டதுன்னு பார்த்தோம்.
இந்த புத்தகத்தினுடைய சிறப்புகளையும் கூட நம்ம பார்த்திருக்கிறோம். நேரடியாக அடுத்த வாரம் வசனங்களை நாம் படிக்க ஆரம்பிக்கலாம். அதற்கு தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். நம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம்.